இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். இது எனக்கு மட்டும் தான் ஃபீல் ஆகுதா இல்லை உங்கள் யாருக்காச்சும் ரிலேட் ஆகுதா சொல்லுங்கள். ஸ்கூல் லைஃப்பில் சரி காலேஜ் போயிட்டா சரியாயிடும், நல்லா ஆகிடும், ஜாலியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஸ்கூல் முடிச்சு நம்ம காலேஜ் வரும். காலேஜ் வந்தால் கொரோனா பேட்ச். ஃபஸ்ட்டு 2 வருஷம் கொரோனாலே போயிடுது. அடுத்து 3வது வருஷம் சரி 3வது வருஷமாச்சும் நல்லா இருக்கும்னு பார்த்தா அப்போ தான் நம்ம ஏதோ புதுசாக காலேஜ் வந்த மாதிரி ஒரு ஃபீல். சரி எப்படியோ காலேஜ் வந்துட்டோம், இந்த காலேஜ் லைஃப் ஆச்சு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த காலேஜ் லைஃப் ஓட்டுறோம். அந்த ஒரு வருஷத்துலேயே காலேஜும் முடிஞ்சிட்டு. சரி காலேஜ் முடிஞ்சிச்சு, எப்படியோ நெக்ஸ்ட் வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தா வேலைக்கு போயிட்டு நம்ம அப்ளை பண்ணால் என்ன சொல்கிறாங்க, கொரோனா பேட்ச்சு, உங்களுக்கு வந்து வேலை இப்போதைக்கு இல்லை, நீங்கள் போய் வெயிட் பண்ணுங்கள், இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டுறாங்க. வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்கடா பாவிகளா. ஒன்றும் புரியல, இப்படியே போகுது லைஃப். பார்ப்போம் அடுத்து என்ன ஆகுதுன்னு. நீ இவனுங்க கொடுக்குற ப்ரெஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான்.